குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் குமார் சார் அவர்கள் ஜோதிட வசீகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அவர்கள் மேடையை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளை மாதம் மாதம் அழகாக கருத்தரங்கம் நம்ம திருப்பூர் மாவட்டம் சுற்றி ஈரோடு எல்லாத்துலேருந்தும் அதிகமான ஜோதியில் மாதம் மாதம் கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயம் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சனி பகவானாக இருக்கலாம், தொழிலை பற்றியாக இருக்கலாம், ராகு, எல்லா விஷயத்தை பொறுத்தும் இங்கே அதிகமான ஒரு மக்களோட பார்வையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம கருத்தரங்கம் வந்துச்சுனாலே நிறைய ஆடியன்ஸ் இன்றைக்கி அது நிறைய கிடைக்கும்ப்பா டிப்ஸ் அப்படின்னு ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களும் அழகாக நம்ம பார்த்துட்ருக்கிறா எனக்கே மெசேஜ் பண்ணுவாங்க. என்ன சார் கருத்தரங்கம் இந்த மாதம் எத்தனாம் தேதி வச்சுருக்கீங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கிளைண்ட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்தளவுக்கு நமக்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம கருத்தரங்கன்னு பேர் வச்சா மினிமம் ஒரு 300 பேர் நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவ்வளோ தூரம் நமக்காக காத்துட்ருக்காங்க நம்மளுடைய குபேர கலச மீட்டிங்காக. அதனால் இத்தனை வருஷமாக தொடர்ச்சியாக 29 கருத்தரங்கு வரைக்கும் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டு வர அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றிகள். இன்றைக்கி நம்ம ஜென்ரலாக நிறையா பரிகாரத்தை பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கும் பரிகாரத்தை பற்றி லைட்டாக நம்ம சொல்லலாம். பரிகாரம்னா தாந்திரிக பரிகாரங்கள். அதில் ரொம்ப நமக்கு மெயினாக எங்கே ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு விஷயம் நமக்கு ஸ்டக் ஆகுனா ராகு தசை. ஜென்ரலாகவே மற்ற கிரகத்தோட தசா புத்தி வரும்போது கூட எல்லாமே நம்ம சமாளிச்சுறாங்க அஸ்ட்ராலஜர்ஸ். ராகு தசையோ கேது தசையோ வந்துருச்சுனாலே கண்ணை கட்டும். இது நல்லது பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையே, இது கெட்டது பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையே, இதை பாசிட்டிவாக சொல்லணுமா நெகட்டிவாக சொல்லலாமான்னு எப்பவுமே அந்த ஜாதகத்தை எடுத்த உடனே நமக்கு ஒரு பொறி தட்டும், இந்த ராகு திசை என்ன பண்ண போகுதுன்னு. ஆனால் ஜென்ரலாகவே அந்த ராகு திசையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை செய்யாமல் போகிறதில்ல. கிட்டத்தட்ட 27,000 ஜாதகம் வரைக்குமே என்னோட சாஃப்ட்வேரில் இருக்குது. அதில் இத்தனை வருஷம் நான் பார்த்த அனுபவத்து வரைக்கும் ராகு திசை நடக்க கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் அழகாக எல்லாத்துக்கும் அவன் என்ன லக்னமாக இருந்தாலும் அது பொருந்தாமல் போகிறதில்ல. அது 18 வருஷம் ராகு திசை வருது, அதை கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம், அது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும். பாம்புக்கு என்னெல்லாம் நோய் வருமோ அதெல்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லுங்கள். ஆமாம், உங்கள் குடும்பத்தில் ராகு தசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா இந்த ஸ்கின் பிரச்சனை, அடுத்தது வயிறு ஜீரண பிரச்சனை, பாம்புக்கு சட்டை உரிக்கிற மாதிரி தோல் உரிக்குது இல்லையா, அதனால தான் ஸ்கின் பிரச்சனை வரும். அதே மாதிரி பாம்புக்கு அஜீரணம் வரும் இல்லையா, இந்த தவக்கலை சாப்பிட்டா ஜீரணமாகாது, இந்த மாதிரி சின்னதாக செரிமானம் அதிகமாகாமல் தடுமாறும். அப்போ அந்த ராகு தசை யாருக்கு நடந்தாலும் அந்த அஜீரண பிரச்சனை வருது, ஸ்கின் பிரச்சனை வரும். இந்த பாம்பு என்ன பண்ணும், பகலில் நம்மெல்லாம் நடமாடிட்டு இருப்போம், அது நடமாடாது, அழகாக தூங்கிட்டு இருக்கும். நைட்டு நம்மெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறமா அது வெளியே வரும். அப்போ அந்த ராகு திசை நடக்கிறவங்க நீங்கள் யார் வேணாலும் கண்ண முடியும் கேட்டு பார்க்கலாம். சார் நைட்டு தூக்கம் வர மாட்டேதான். ஆமாம் சார், நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது சார், ஏசியெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன், நைட்டு தூக்கமே வரல சார்பாங்க. அப்போது ராகு திசை ஒருத்தருக்கு நடக்குது, ஒரு 10th படிக்கிற பையன் உங்கள்கிட்ட வரான், இல்லை அது காலேஜ் படிக்கிற பையன் வரான்னா நைட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க சொல்லுங்கள். ஏன்னா நைட்டு தான் அவங்க மூலம் ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்க நைட் எப்படி தூங்க போகிறது இல்லை. அப்போது நீங்கள் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்க, இல்லை நைட்டு ரொம்ப நேரம் படிங்க, பகல் அதிகமாக நீங்கள் டியூஷன் போகாதீங்க. உதாரணத்துக்கு ராகு தசை நடக்குது, ஒரு பொண்ணு நீட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நான் 2 வருஷமாக நீட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை 2 வருஷமாக நான் படிச்சுட்டு இருக்கேன் சார், பகலில் உட்காந்து படித்து பார்க்குறேன் சார்ச்சு. தங்கமே, நீ பகலில் படிக்காத சாமி, நீ படுத்து கூட தூங்கிக்கோ, நைட்டு உட்காந்து படி, 1 மணி வரைக்கும் படி. நைட்டு நீ படிக்க அந்த ராகு உனக்கு இன்னும் அழகாக ஒரு ஆற்றலை தருவான்னு சொல்லியிருக்கேன். அப்போ ராகு தசை நடக்கும்போது பரிகாரங்களை நம்ம இன்னும் ஈஸியாக நம்ம மக்களுக்கு சொல்லணும். அந்த பரிகாரங்கிறது கோயில் பரிகாரமாக மட்டும் இல்லாமல் வாழ்வியல் பரிகாரமாகவும் கொடுக்கணும். அப்போ ராகு தசை நடக்குதா, நைட் நேரத்தில் உட்காந்து படிங்க, அழகாக ரிஜிஸ்டர் ஆயிடும். பகலில் டயர்டாக இருக்கும், ஏன்னா ராகு வெயிலுக்கு பாம்பு வெளியே வரவே வராது, அது உப்பசம் தாங்காது. அப்போ பகலில் டயர்டாயிடுறது, டவுன் ஆயிடுறது, ஸ்கின் கருப்பாயிடுறது, அடுத்தது பாம்பு ஓரமாக போயிட்டுருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், வாழை பிடிச்சி இழுக்கிறது, வண்டி விட்டு ஏற்றுறது, அதிகமாக பாம்பை நம்ம தானே அடிக்கிறோம், அது வாட்டி சிவனேன்னு போயிட்டுருக்கும். இப்போ ராகு தசை நடக்கும் போதெல்லாம் அவங்க சிவனேன்னு வேலையை பார்த்துட்டு இருந்தால் கூட சுற்றி உறவுகளுக்குள்ள பிரச்சனை வராமல் அது போகிறதே இல்லை. அப்போ ராகு தசை வரும்போது நான் சொல்கிற ஒரே அட்வைஸ், பணம் பணம் பணம், தொழில் தொழில் தொழில், என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதை அளவு கடந்த அளவுக்கு அந்த ராகு தசை கொடுத்துருது. ஆனால் உறவு, சுற்றி இருக்கிற நண்பர்கள் சப்போர்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். பங்காளி பிரச்சனை வர்றது, உறவுகளுக்குள்ள சங்கடம் வர்றதெல்லாம் இந்த ராகு தசை நடக்கும்போது இயற்கையாகவே வரும். அப்போ அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. ராகு புத்தியில் ஒருத்தர் வர்றாரு சார், 2 வருஷம் ஆச்சு ராகு புத்தி, உங்கள் சொந்த குடும்பத்துக்குள்ளே பகை வந்திருக்கா சார்? ஆமாம் சார். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறு விடுறாரு சார்? சார் ஆமாம் சார். தூக்கம் வரலையா சார்? ஆமாங்கிற வார்த்தையை தவிர அவர் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது சார். முடிய போகுது, வர மே மாதத்தோடு முடியுது, ஒரு 2 மாதம் 60 நாள் கண்ணை மூடிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க, பதட்டமே படாதீங்க. எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி வருத்தமே படாதீங்க. குரு வந்தோடனே அழகாக உங்களை தேடி வருவாங்க. அது வரைக்கும் போயிட்டாங்களேன்னு வருத்தப்பட வேணாம். ராகு தசையோ ராகு புத்தியோ வருது ஒருத்தருக்குன்னா, நம்ம கூட ரொம்ப வருஷமாக பயணம் பண்ணிட்டு இருக்கிற டிக்கெட் எல்லாம் ஆப்போசிட்டில் போய் எதிரியாக நிற்கும்.
எதிரியாக இருந்த டிக்கெட்டெல்லாம் நம்ம பக்கத்தில் வந்து உறவா நிற்கும். இதுதான் விஷயம். அப்போ ராகு புத்தியில் நம்ம கூட இருக்கிறவங்க சங்கடப்படுவாங்க. சங்கடமாக 10 வருஷமாக பேசாமல் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து பேசுவோம். ஆனால் ராகு புத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாமே பிரிஞ்சு போய் நம்ம கூட இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ராகு புத்தி வரும்போது தான் இந்த வயசு பசங்க வந்து லவ்வில் விழுகிறது, அதில் போய் 2 3 காதலில் விழுகிறது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பொறுத்து மாறினா கூட அந்த ராகு வரும்போதெல்லாம் தடுமாற்றம் வரும். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ராகு புத்தி வந்தோடனே, தம்பி கிட்டத்தட்ட 3வது லவ் போயிட்டு இருக்கே தம்பி. ஆமாம் சார், எனக்கு வர்றதெல்லாம் இப்படி தான். 2 3 கையை அறுத்திருப்பீங்களேன்னு கையை எடுத்து காமிக்கிறான். ஆமாம் சார், டேட்டோ போட்டு மறைச்சி வச்சிருக்கேன் சார், அதனால் 2 தடவை கையை அறுத்துக்கிட்டேன்னு சொன்னான். அப்போ அந்த ராகு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அன்பை தேட ஆரம்பிப்பாங்க. தூக்கமின்மை, அந்த மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய அந்த வலையில் போய் விழுகிறாங்க. அது முன்னாடியே நம்ம சொல்லி அவங்களுக்கு அது ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து, ஒவ்வொரு ஜோதிடருமே கவுன்சிலிங்கர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு ஜோதிடருமே மருத்துவர் தான். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல, அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லி புரிய வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசினோம்னா அவங்களுக்கு அழகாக மன அழுத்தங்கள் வந்து நமக்கு இருக்குது. எனக்கு பெங்களூரில் இருக்கிற நிறைய கஸ்டமர் ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க இல்லையோ, ஆனால் அவங்ககிட்ட பேசணும்ண்ணா, அவங்க குரலை கேட்கணும்ண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என்ன சாமி நல்லா இருக்கியா, தங்கம் எப்படி இருக்கேன். இந்த தங்கம் சாமி எப்படி இருக்கிற வார்த்தை நான் சொல்கிறதுக்கு காரணமே சின்ரா சார் தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சின்ரா சாரோட வீடியோ பார்க்கும்போதெல்லாம் என்ன இவ்வளோ ஜோதிடம்னா, நான் அப்போ ஸ்டார்டிங் 2017 நான் 16 உள்ளே வந்த புதுசில் ஐயாவோட வீடியோ பார்க்கும்போதெல்லாம் ஜோதிடம்னா அவ்வளோ பயமுறுத்துனாங்க. ஐயா என்ன இப்படி அடித்து கிளப்புறாரு லைவில், ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறாரு. ஒரு கால் அட்டன் பண்ணி பேசுனா, என்னம்மா உன் வீட்டு பக்கத்தில் வேப்பமரம் இருக்கா, உன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இது இருக்கான்னு ஐயாவை பார்த்து தான் அதுக்கப்புறம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ என் கஸ்டமர்லாம் என்னை பார்த்து சொல்லுவாங்க, அவர்கிட்ட போ, ஒரு வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுவார், அவர் சொல்கிற இடத்துல தான் உனக்கு வீடு அமையுன்னு. எனக்கு நிறைய பேர் ஒரு சின்னதாக அன்பு மக்கள் கிடச்சிருக்குன்னா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது சின்ரா சார் தான். இதை சொல்லணுங்கிற ஆர்வம், ஜோதிடத்தை புதுமையாக கொடுக்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு முதல்ல நான் அவரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனேன். அதனால தான் ஜாதகத்தை எடுத்தோன்னே உங்கள் தொழில் செய்கிற இடத்து பக்கத்தில் இந்த கோயில் இருக்குங்களா, அது கருப்பராயன் கோயில் இருக்கான்னு கேட்பேன். அதே மாதிரி உங்கள் தொழில் செய்கிற இடத்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குங்களா, குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்களா, இல்லை பால் பூத் இருக்கா, இதெல்லாமே நான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது வந்து அவங்க ஆமாமான்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இவர் தான். அதனால் அது இந்த டைம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே ரொம்ப அழகாக யதார்த்தமாக நம்ம பதட்டப்படாமல் அந்த ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகம் நம்மளை பார்த்து நிறைய பேச ஆரம்பிக்கும். கட்டங்கள் வந்து பேச ஆரம்பிக்கும். நம்ம பதட்டப்பட்டு பார்த்து பேசணும்னா ஆகாது. அதே மாதிரி ராகு தசை நடக்கும்போது இந்த விஷயம்லாம் வரும்னு சொல்லிட்டேன். இதுக்கு ரெமெடி எதாவது இருக்கா சார் அப்படின்னா இருக்குது. ராகு தசை நடக்குது அப்படின்னா நான் சொல்லும்போது நைட்டு பவராக இருப்பாங்க. அப்போ நைட் டியூட்டி பாருங்கள், நீங்கள் பகல் டியூட்டி பார்க்காதீங்க, நைட்டை நீங்கள் போய் ஐடி வேலை எடுத்து செய்யுங்க, நைட்டு உட்காந்து படிங்க அப்படின்னு நான் நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ராகு நல்லவரா கெட்டவரா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுங்க ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ராகு உங்கள் லக்னத்துக்கு 6 8 12 கூட இருந்துட்டு போகுது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ராகுக்கு வீடு கொடுத்தவன் அவனுக்கு மறையக்கூடாது. உதாரணம், இப்போ ராகு வந்து உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விருச்சிகத்துக்கு அதிபதியான செவ்வாய் போய் மேஷத்தில் ஆட்சியாகவே இருந்தால் கூட அந்த ராகு தசை 18 வருஷம் புழிஞ்சு எடுத்துரும். நிறைய தொழிலில் நட்டத்தை சந்தித்த ஜாதகங்கள்லாம் எங்கள் நிறையா இருக்குது. அப்போ செவ்வாய் ஆட்சி தான். ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் போய் ராகு நின்று தசை நடக்குது. அவர் வந்து கும்பலக்கணம். அப்போ கும்பலக்கணத்துக்கு 10லேருந்து ராகு தசை நடக்குது, தொழில் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி அவர் ஸ்டார்டிங் பண்ணி அது நிறைய இழந்து என்கிட்ட வந்தார். அப்போ சொல்லும்போது இப்படி நம்ம சொல்லி அவருக்கு புரிய வச்சோம். அப்போது ஒரு தசை நடக்குதுன்னா அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராகுக்கு 6 8 12 மறையாமல் இருந்தால் அந்த ராகு தசை நல்ல தசை. அது லக்னத்துக்கு மறைஞ்சால் கூட நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் ராகு தசை நடக்குது, அது பெண் வீட்டில் இருக்குது அப்படின்னீங்கன்னா பெண் தெய்வத்தை வழிபடணும். ஆண் வீட்டில் இருக்குன்னா ஆண் தெய்வத்தை வழிபடணும். இங்கே எல்லாருமே ராகு தசையா துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போங்கன்னு மக்களே சொல்லிடுவாங்க. சார் துர்க்கைக்கு விளக்கு போட்டிருக்கேன் வாரம் தங்கமே, நீங்கள் அது போட்டீங்கன்னா பிரச்சனை எச்சுதான் ஆகும். உனக்கு ராகு நீர் வீட்டில் இருக்கார், அதுவும் உங்களுக்கு பலம் இல்லாமல் இருக்கார். நீங்கள் போய் நெருப்பு பற்ற வைக்க பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். அதனால் நீங்கள் நீர் வீட்டில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம். நில வீட்டில் இருந்தால் நில வீட்டில் பரிகாரம், காற்று வீட்டில் இருந்தால் காற்று வீட்டில் பரிகாரம்னு நம்ம முதல்ல அதை பிரிக்க கற்றுக்கணும். அதை பிரித்து கஸ்டமர் கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ ராகு வந்து உங்களுக்கு ஆண் வீட்டில் இருக்குது அப்படின்னா ராகு தசை எத்தனை வருஷம்? 18 வருஷம். 18ஆம் படி கருப்புசாமின்னு சொல்லுவாங்க. 18 படி இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயப்பன் சாஸ்தா. இப்போ ராகு தசை நடக்கிறவங்க ஐயப்பன் மலைக்கு மாலை போயிட்டு வந்து போட்டு பாருங்கள், அவ்வளோ மாறுதல் கிடைக்குது. அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போ ராகு தசை நடக்கும்போது மேற்கு பார்த்த சிவன், ராகுன்னா பாம்பு, அந்த பாம்பையே அழகாக கழுத்தில் போட்டு வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிவன். அதே பாம்பை படுக்கையை போட்டு படுத்திருக்கிறது பள்ளி கொண்ட பெருமாள். அப்போது ராகு தசை ஆண் வீட்டில் நின்று தசை நடத்துகிறவங்க பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு. சிவாலயத்திலேயே கிழக்கு பார்த்த சிவாலயத்துக்கு நம்ம 100 முறை போகிறத விட மேற்கு பார்த்த சிவாலயத்துக்கு 1 முறை போனோம்னா கூட பவர் கிடைக்கும். நம்ம திருப்பூர் மண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. நம்ம திருமுருகப்பூண்டியில் இருக்குது,
பெருமாநல்லூர் இருக்குது, புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் மேற்கு பார்த்த சிவன் இருக்குது. நம்ம கொங்கு மண்டலத்தில் திருப்பூரில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கிங்க. அப்போது ராகு ஆண் வீட்டில் இருக்கிறவங்க மேற்கு பார்த்த சிவாலயம் ப்ளஸ் படுத்திருக்கிற சைன பெருமாள் வழிபாடு பண்ண நல்லாயிருக்கும். ஐயப்பன் வழிபாடு பண்ண நல்லாயிருக்கும். 18ஆம் படி கருப்புசாமி கும்பிட்டா நல்லாயிருக்கும்னு எடுத்துக்கணும். சார் ராகு பெண் வீட்டில் இருக்குது, பகவதி அம்மன் வழிபாடு, பத்திரகாளி அம்மன் வழிபாடு, அவங்க தான் துர்கை அம்மன் வழிபாடு வந்து பண்ணணும். இந்த மாதிரி அந்த வழிபாடுகளை கரெக்டாக எடுத்து அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த ராகு தசனுக்கு கிடைக்கும். ராகுனா வந்து ராகு ரொம்ப கெட்டிருக்கு, ராகுவோட தாக்கத்தை நாங்கள் குறைக்கணும்னா கருடாழ்வார் வழிபாடு பண்ணிங்கன்னா அது எந்த அமைப்பாக இருந்தாலும் கட்டுப்படுத்தும். எனக்கு தெரிஞ்ச ராகு தசை அது ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. அவருக்கு நான் ஒன்று தான், கருடக்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் விற்கும், அழகாக வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் ஒன்று கட்டுங்க, நீங்கள் படுத்து தூங்குற பெட்டு கடையில் ஒன்று வைங்க, சூப்பராக தூக்கம் வரும்னு அதை செஞ்சு அவர் அழகாக சார் தூங்குறேன்னு சொன்னார். அப்போது ராகுனா கருடனுக்கு ஆகாது இல்லையா, கருடன் வந்தால் பாம்பு பயந்து போயிடும் இல்லையா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கருடக்கிழங்கு வந்து ரொம்ப சிம்பிளான ரெமடியாக வந்து நம்ம கொடுக்குறோம். ராகுனா உளுந்தங்கஞ்சி, நீங்கள் உளுந்தங்கஞ்சி அன்னதானம் பண்ணுங்கள், உளுந்தோட வாங்கி கொடுங்கன்னும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே சமயம் ராகு தசையோ கேது தசையோ உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான தசை நடக்குதா, கர்ணநாதனை பிடிச்சிக்குங்க. கர்ணநாதன் நின்ற நட்சத்திரத்தை பிடிச்சிங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக வேலை செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணநாதன் எல்லாத்துக்கும் இருப்பார். இப்போ கௌளவ கர்ணனா சனி பகவான் இருக்கார். அந்த கர்ணநாதனுக்கே ஒருத்தர் வீடு கொடுத்துருக்காங்க, அந்த வீடு கொடுத்து அவர் நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காருல்ல, அப்போ கர்ணநாதன் நின்ற நட்சத்திரநாதனை ஒருத்தங்க கெட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணம், சனி வந்து மூலத்தில் இருக்குன்னு வச்சுப்போம், அவர் கௌளவ கரணத்தில் பிறந்திருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கஸ்டமர், சனி பகவான் மூலத்தில் நின்று தசை நடத்துது, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு சனி போட்டு தள்ளுங்கிற வரைக்கும் நிறைய பயமுறுத்தி நம்மகிட்ட வரார். சார் ஒன்றும் பண்ணாது, கவலைப்படாதீங்க. ஒரு ஒரு கணக்கு சொல்கிறேன், யாரெல்லாம் கோடீஸ்வர ஜாதகம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், குருவும் சனியும் 6, 8, 12 மறைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் நல்ல ரிச்சாக இருக்காங்க, நல்ல டெவலப்பாக இருக்காங்க. குருவும் சனியும், குருவுக்கு 6, 8, 12 இருக்கணும். இப்போ நான் சொன்ன ஜாதகத்தில் சனி மூல நட்சத்திரத்தில் இருக்கும், குரு வந்து ரிஷபத்தில் இருக்கும். இப்போ சனிக்கு 6ல் குரு இருப்பார், குருவுக்கு 8ல் வந்து சனி இருப்பார். அப்போ குருவுக்கு 6, 8ல் தான் அவர் ஜாதகம் இருந்துச்சு. அதனால் சனி தசை நிச்சயமாக நல்லா இருக்குங்கன்னு அவருக்கு நான் சொல்லிவிட்டு, சனி மூல நட்சத்திரத்தில் நின்றுச்சு, அவருக்கு கர்ணநாதன் கௌளவ கரணம். அப்போ அவருக்கு அவயோகி வந்து மூல நட்சத்திரம். அவர் என்ன சொல்கிறாரு, ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சு வந்த காரணத்தில், சார் என்ன சார் எனக்கு அவயோகி தான் சார் மூலம், அதில் போய் கர்ணநாதன் நிற்கிறார். இப்போ நான் சொல்கிற கான்செப்டுக்கு திதி சூன்யமோ இல்லை அவயோகமோ எதுவுமே வேலை செய்யாது. அதனால் வந்து சனி உங்கள் கர்ணநாதன் நின்ற நட்சத்திரத்தோட தெய்வத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபட அவருக்கு நான் சொன்ன டிப்ஸு, சனி பகவான் மூலத்தில் நிற்கிறாரு, ஆஞ்சநேயரை பிடிங்க, நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க, ஆஞ்சநேயரோட பாட்டு டெய்லி ஸ்லோகமாக கேளுங்கன்னு சொன்னோம். அவர் கேட்க ஆரம்பித்த ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் அவர் நிறைய நல்ல சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சதுனால உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கர்ணநாதன் நின்ற நட்சத்திரத்தோட உணவு, கர்ணநாதன் நின்ற நட்சத்திரத்தோட விஷயத்தை ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா என்ன தசை நடந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம், எப்பவுமே நம்ம அந்த பொருளாதாரத்தை பற்றி பேசாமல் போக மாட்டேன், எப்படியும் பண செலவு ஒரு டிப்ஸு கொடுத்துடணும், ஏன்னா பார்க்குற மக்கள் வந்து ஏமாந்துடுவாங்க. அதனால் ஒரு சின்ன ஒரே ஒரு டிப்ஸு தான், சரி எனக்கு பணம் வரணும், பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு பணம் வர விஷயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கன்னா, இப்போ நான் மக்களுக்கு வந்து குபேர பெட்டி, என்னோட ஆஃபீஸ் வர கிளைண்ட்டுக்கு தெரியும், ஒரு பெட்டி கொடுத்துட்ருக்கேன். அதேமாதிரி உங்கள் வீட்டில் மரப்பெட்டி வச்சுருப்பீங்க, இல்லை உங்கள் வீட்டில் தான் மர பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா மரத்தில் பணம் வச்சுடுங்க. அதில் 5 ரூபா காசு, இந்த பித்தளை காசு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த சில்வரில் அந்த காயின் மாதிரி இருக்கிற விஷயத்தில் வந்து 220 ரூபா, அது 5 ரூபா காசாக எடுத்துக்கணும். 220 ரூபாய்க்கு சில்லறை காசு வாங்கி அதை உங்கள் பாக்ஸில் வச்சு அதில் வந்து நீங்கள் பணத்தை வச்சு எடுக்க நல்லா பணம் பொருளாதாரம் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும். இது அப்படியே இன்னும் இன்டெப்த்தாக போனோம்னா அவங்க கர்ணநாத நட்சத்திரத்தோட தானியத்தை வைக்க சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு வந்து ரோகிணியில் நின்றுச்சு, நெல் வாங்கி வைங்க, நெல் சும்மா ஒரு கைப்பிடி போட்டு அதில் பணத்தை வச்சு எடுங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தானியத்தையுமே நம்ம பணப்பெட்டியில் ஏடு பண்ணும்போது இன்னும் பணம் பொருளாதாரம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். அடுத்தது பௌர்ணமி வருது, நிறைஞ்ச பௌர்ணமி. உங்களுக்கு பௌர்ணமி என்ன கிழமை வந்தாலும் சரி, அந்த பௌர்ணமி நாளில் சுக்கர ஓரை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும், டெய்லி எப்படி வந்துடும். அந்த பௌர்ணமி நாளில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் சின்னதாக ஒரு பட்டு துணி, ஒரு கர்ச்சீப் சைஸ் கட் பண்ணிவிட்டு நிலக்கரி, அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா, அந்த அடுப்பு கறி எடுத்து அழகாக அந்த பட்டு துணியில் வச்சு முடிச்சு போட்டு அழகாக ஒரு தீபாவளி காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு, இதிலிருந்து எங்களுக்கு செல்வங்கள் சேரணும், பொருளாதாரம் சேரணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சு, கேஷ் பாக்ஸ்லேயோ அல்லது உங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ வச்சு பாருங்கள், இன்னும் நிறைய பொருளாதார மாற்றங்கள் வரும். எல்லாரும் செல்வந்தராகணும், எல்லாரும் ஏழையும்
அவங்களுக்கான வருமானத்தை நல்லா வரணுங்கிறது தான் ஜோதிடர்களோட லட்சியமாக இருக்குது. எல்லாரும் அதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, டெக்ஸ்டைல் ஃபீல்டிங்கு, மாதம் 1,50,000 ரூபா வருமானத்தை ஐடி வேலையை விட்டுட்டு கூட ஜாதகமெல்லாம் பார்க்க வராங்க. அது மனசுக்கு திருப்தியாக இருக்குது சார். வர்றவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுதுங்கிற ஒரு மன நிறைவான ஒரு துறை வந்து இந்த ஜோதிடத்துறை. அதனால் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது டெய்லி நாங்கள் எல்லா ஜோதிடருமே வேண்டிக்கிறது தான். நாங்கள் காலையில் ஆஃபீஸ் போனாலே நம்மகிட்ட வர்றவங்க நல்லா இருக்கணும், அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத எந்த ஜோதிடராக இருந்தாலும் வேண்டிக்கிறாங்க. நம்ம அப்படி தான் வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்து மேலே வரணுங்கிறது தான் எங்களுடைய ஒவ்வொரு ஆசை. அதுக்கு தான் இத்தனை கருத்தரங்கு நடத்துறது எல்லாமே எங்களுக்காக இல்லை, மக்களுக்கு நிறைய நம்ம டிப்ஸ் கொடுக்கணும், மக்கள் அதை பயன்படுத்திக்கணும், ஒரு விழிப்புணர்வு வரணுங்கிறக்காக தான் எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் கருத்தரங்கு நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. அதோட நோக்கம் இதுதான், வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் ஒரு அடுத்த சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் குமார். மிக அற்புதமாக பேசிய குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பால முருகேஸ்வரி சார் மற்றும் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.